ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எனக்கு இவ்வளோ சோதனையாங்க. நிஜமாக என்னால் இந்த சோதனையெல்லாம் தாங்கவே முடியல. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ துணிங்க இன்னும் என் வீட்டில் இருக்க இதெல்லாம் இன்னும் நான் துவைக்கல. ஏற்கனவே போன வருஷம் அவங்களுக்கு ஒரு சில பேருக்குலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னுடைய எலும்பு வந்து பின்னாடி முதுகு எலும்பு வந்து 2 இடத்த ஜவ்வுக்கு கிழிஞ்சி போயிருக்கு, ஒரு இடத்த வந்து ஜவ்வு விலகிருக்கு அப்படின்னாங்க. பிசியோதெரப்பிலாம் போன வருஷம் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்தது. அப்பப்போ வந்து இந்த இடுப்பு வலி மட்டும்தான் வரும், அந்த எலும்பு அந்த இடம் வலி இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, எங்கள் சின்ன மாமியார் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து மிஷினில் போட்டு கொடுமா அப்படின்னாங்க. அதை போட்டுட்டு துவைச்சிட்டு ட்ரையரில் போடுறதுக்காக அந்த பெரிய பெட்ஷீட்டை தூக்கின பாருங்கள். அப்போது வலி வர ஆரம்பிச்சது. ரொம்ப வலிக்குது, நிற்க முடியல, நடக்க முடியல, சுத்தமாக என்னால் நிமிரக்கூட முடியல, அந்தளவுக்கு வலிக்குது. இன்னும் எவ்வளோ தான் சோதனைங்க. இன்றைக்கி காலையிலேருந்து எவ்வளோ வேலைங்க செஞ்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. என்னால் நிற்க கூட முடியல, அந்தளவுக்கு எனக்கு வலிக்குது. எப்படி நான் ஊர் வந்து சேர போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த வலியை வச்சுன்னு பேகுங்களை தூக்கி எடுத்துக்கின்னு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நாளைக்கு அண்ணி சொல்லியிருக்காங்க, நாளைக்கு காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா நான் சாயந்தரம் ஒரு 5:30 மணி போல் தான் அன்றைக்கி ஃபோன் பண்ணி சொன்னேன், என்னால் சுத்தமாக முடியல அண்ணி அப்படின்ட்டு. நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு இருக்காங்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம். இப்போ வாங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். வந்து கரண்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து தனியாக வந்திருக்க கரண்ட்டு பில்லு, இபி பில்லு, சின்மய் பேரில் வந்திருக்க இபி பில்லுங்க இது. நமக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? ₹137 வந்திருக்குங்க. நமக்கு ஒரு மாதத்துக்கான கரண்ட்டு பில்லு ₹137. அதாவது வந்து நான் வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறேன், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறேன், 2 ஃபேன் ஓடுது, ஹாலில் ஃபேன் ஓடுது, பெட்ரூமில் ஃபேன் ஓடுது. மொத்தம் வந்து இங்கே ஒரு லைட்டு, உள்ளே 2 லைட்டு இருக்குது. 2 லைட்டு வந்து வீடியோ எடுக்கிறப்ப தான் போடுவேன். அதுக்கப்புறம் ஹாலில் ஒரு லைட்டு, ஹால்லேயுமே 2 லைட் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? கேமரா பக்கத்தில் ஒரு லைட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே சைடில் ஒரு லைட் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்வெர்ட்ரு சார்ஜர் ஆகுது. எல்லாமே சேர்த்தே நமக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கரண்ட்டு பில்லு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹137 வந்திருக்கு. ஆனால் இதில் நம்ம கட்ட போகிறது என்னவோ ₹100 தாங்க கரண்ட்டு பில்லு. தனி மீட்ரு போட்டதுனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் பார்த்தீங்களா? இதில் தனி மீட்ரு போட்டதுனால நமக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. என்ன, இதுக்கு முன்னாடி அங்கே வந்து நான் கரண்ட்டு பில்லு எனக்கு ஓடினாலும் ஓடலைனாலும் சரி பங்கா ₹800 வரும். ஒரு மாதத்துக்கு ₹800 வரும், 2 வீட்டுக்கு சேர்த்து. அப்போது ₹400 கொடுத்துருக்கேன், ₹500 கொடுத்துருக்குறேன், இவ்வளோலாம் கொடுத்துருக்கேன். ஏன் 2 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி 2 மாதமாக 1500, 1600 கட்டியிருக்கேன் நான். இப்போது இவ்வளோ தான் வந்திருக்கு எனக்கு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முத வாங்கியிருக்க கரண்ட்டு பில்லு. மாமியார் வீட்டில் வந்து சாணி எடுத்துகிட்டு போகிறேன் நான். எதுக்கு சொல்லுங்கள்? வீடு முழுவதுக்கு. மண் வந்து கலந்துட்டு இருக்கேங்க நான். எதுக்குன்னா வெளியே வந்து முழுவணும். களிமண் வந்து கலந்து பிசைஞ்சு விட்டுட்டு இருக்கேன் கரையில். இன்னும் இதில் கொஞ்சமாக சாணி போட்டு, இவ்வளோ பெருசு இருக்குது, உள்ளே வெளியே 2 பக்கமும் முழுவணும்ல, அதனால் வந்து எல்லாத்தையும் கரைச்சி விட்டுட்டு இருக்கேன். எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிறாங்க, ஒரு தாத்தாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தாத்தா இப்போ வருவார், எல்லார் வீட்டுக்கும் தண்ணி தெளிக்கிறதுக்கு வருவார். அந்த தாத்தா வந்து தண்ணி இது பண்ணாதான் வந்து
அவங்கவுங்க வீட்டு வேலையை வந்து செய்ய முடியும். ஆனாலும் ஒரு சில பேர் துணி துவைக்காமல் வந்து முழுவதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து முழுவ ஆரம்பிக்கணும். இது வந்து கரையட்டும். அந்த தாத்தா வரும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த அளவுக்கு வந்து கரைஞ்சிடுச்சு. இன்னும் அது வந்து பண்ண கரைஞ்சிடும். உள்ள துணிங்கெல்லாம் வச்சுருக்கேன், பார்க்கலாம். பார்த்தீங்களா, துணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சேரில் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து துவைச்சி துணிங்க. இன்னும் வந்து இந்த இது பெட் கவரு, உள்ளே இருக்க பெட் கவரு இதெல்லாம் வந்து இன்னும் கழட்டல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மிஷினில் வந்து அரியோடைய துணிங்க எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக தண்ணி பிடிச்சி போட்டு அலசி எல்லாத்தையும் காய போட்டுடலாம். அதுக்கப்புறம் என்னுடைய துணிங்க மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பெட்ஷீட் நாளைக்கு துவைக்க முடியாது, 9ஆம் நாள் தான் துவைக்கணும். அதனால் 9ஆம் நாள் வந்து பெட்ஷீட்டுங்கெல்லாம் துவைச்சிடலாம், மேட்டு கீட்டு எல்லாத்தையும் துவைச்சிடலான்ற மைண்ட் செட்டில் இருக்கேன். நியாயங்க. அந்த தாத்தா வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னும் ஒரு யோசனைனா, இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ரெடி பண்ணிட்டு போனேன்னா அதுக்கப்புறம் திரும்ப மழை வந்ததுன்னா என்ன பண்ணட்டும், அந்த ஒரு யோசனையில் தான் வந்து இப்போ இதை ரெடி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற யோசனை எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, ஓகே, இருந்தாலும் பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம வந்து இதை இப்போதைக்கு ரெடி பண்ண வேணாம். மீதி எல்லாமே பண்ணலாம். இப்போதைக்கு இதை ரெடி பண்ண வேணாம், அப்புறமா ரெடி பண்ணிக்கலாம் இதை. ஏன்னா ஊருக்கு போயிட்டோன்னா சப்போஸ் மழை வந்ததுன்னா அலங்குலம் ஆகிடும். அதனால் ஊருக்கு போயிட்டு வந்தே வந்து இதை மொழிவிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, தாத்தாக்காக வெயிட்டிங். தாத்தா வரட்டும். ஒரு வரதுக்குள்ளே நம்ம அரி துணியாவது நம்ம பிரித்து போட ஆரம்பிச்சிடலாம். இருங்க, அரி துணியெல்லாம் பிரித்து போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இப்போ இதில் அரிது போட்டது எல்லாமே வந்து துவைச்சி கம்ஃபர்ட் போட்டு வச்ச துணிங்க. எல்லாமே துவைச்ச துணிங்க அரியுது. இன்னமும் இருக்குது, எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். இருக்கிறது மொத்தமாக அரியோடைய துணிங்க எல்லாமே துவைச்சி வாஷ் பண்ணி எடுத்து வச்சு கம்ஃபர்ட் போட்டு எடுத்து வச்சு டெய்லி யூஸ் துணிங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சர்ஃப் பவுட்ரு போட்டு துவைக்க வேண்டிய துணிங்க. என்ன டெய்லி யூஸ் பண்ணுற நான் அரி, ஸ்கூல் யூனிஃபார்மு, டவலுங்க இதெல்லாம். இங்கே இருக்கிறது எல்லாமே துவைச்ச துணிங்க. இந்த புடவைங்களாகட்டும் இல்லை இங்கே இருக்கிற துணிங்களாகட்டும் இதெல்லாமே துவைச்சி நம்ம ஸ்லாப்பில் வச்சுருந்த துணிங்களை தான் எடுத்து இப்போது நம்ம திரும்ப வந்து துவைக்க போகிறோம். என் தாத்தா எப்போ வருவாருன்னு தெரியல, பார்ப்போம். வராரு பாருங்க, அந்த தாத்தா தான். ஹலோ சரி ஜெஜி যাইকে কিস করিব শ্রাবণী পণ্ডা ভাই என்ன போடுறதுக்கு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு சர்ப்பு தண்ணி, அதை தண்ணியில் வந்து கொஞ்சமாக சாணி கலந்து அதை தான் வந்து அவர் போடணும். அவர் இந்த வீட்டை மறந்துட்டு அவர் மாட்டுன்னு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டார். அப்போ எங்கள் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் அவர் சொன்னார் போடணுமா அப்படின்ட்டு. ସେ କାହିଁକି ଆମ ଘର ଜାଣି ନାହିଁ। ଫଟୋ ଉଠୁଛ ନା ସମର କାହିଁକି ସେ ଭାଇ କାହିଁକି ସେ ଆମ ସ୍ୱାମୀ ପଳେଇଛି ତାମିଲନାଡୁ। ସେପଟେ ରଖିବ, ସେପଟକୁ ରଖିବ। ହଁ தெளிச்சிட்டு போயிட்டாருங்க. நான் அவர் தெளிச்சிட்டு போயிட்டாருங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் துவைச்சிட வேண்டியதாங்க. அடித்து துவைச்சி காய போட்டுற வேண்டியதான் எல்லாத்தையும். ஓகே, எல்லாத்தையும் துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ போய் முழுக்க ஆரம்பிக்கலாம்.
வந்து தண்ணி பிடிச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம வந்து முழுக ஆரம்பிச்சிடலாம். ஒரு வழியாக வந்து வெளியே வந்து மொழிவிட்டேன். என்ன பார்த்தீங்களா, வெளியே வந்து மொழிவிட்டா இதுக்கப்புறம் வந்து உள்ளே முழுவணும். முழுவலாம், உள்ளே போயிட்டு இப்போ முழுவ ஆரம்பிக்கலாம். சீக்கிரம் முடிக்கணும்னு எங்கள் சின்ன மாமியார் வந்து செய்கிறாருங்க. பார்த்தீங்களா? எங்கள் சின்ன மாமியார் வந்து இவ்வளோ அழகாக வந்து எனக்கு மொழிவு கொடுத்துட்டு போயிருக்காங்க. உண்மையாக பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இது வந்து நாங்கள் இப்போதைக்கு கட்டிக்கிற துணிங்க மட்டும் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. எறும்புங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் துவைச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு லோடு தான் இருக்குது மிஷினில் போட வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டெல்லாம் எதுவும் கை வைக்கல, இல்லை பெட்ஷீட்டு ஸ்கின் துணிங்க எதுவும் கையை வைக்கல. அந்த ஒரு வேலை இருக்குது. வீடெல்லாம் மொழிகியாச்சு. உள்ளே சின்ன மாமியார் மொழிகி கொடுத்தாங்க. அவங்களதையும் துவைச்சுன்னா அந்த பெரிய பெட்ஷீட் தூங்கினாங்காட்டி நீட்டுக்கு பயங்கரமாக வலி எடுத்துருச்சு. அந்த எனக்கு டாக்டர் ஜவ்வு நவந்து போயிருக்கு, விலகி இருக்குன்னாங்கல்ல, அந்த இடத்த ரொம்ப வலி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கம்முன்னு வந்து உட்காந்துட்டேன். இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல. இப்போது சேரில் வந்து பாருங்கள், ஒன்றொன்னா காய வச்சு எடுத்துகிட்டு வந்து சேரில் வைக்கிறேன். இப்போ வந்து உள்ளேருந்து எடுத்து ஸ்லாப்லேருந்து எடுத்தது எல்லா துணியுமே கம்பல்சரி துவைச்சி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஸ்க்ரீன் துணிங்க, பெட்ஷீட்டு, தலைக்கணியோட இந்த ஐட்டம் மட்டும்தான் இருக்குது. நாளைக்கு துவைக்க முடியாது. 8வது நாள் நாங்கள் மருமக துவைக்கக்கூடாது. 9வது நாள் கிளியர் பண்ணிடலாம். 9வது நாள் கிளியர் பண்ணிவிட்டு வீடெல்லாம் வந்து மாப் போடணும். 9ஆம் நாள் நைட்டு என்ன போட்டு கீழே படுக்கிறோமோ அதை 10வது நாள் துவைச்சி போட்டுட்டு தான் ஊருக்கு போகணுமே. அந்த அளவுக்கு இருக்குது இங்கே நிலைமை. இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. சரி, ஓகே, நான் வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். மீதி வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம். அரி வந்துட்டா பசிக்குதுன்றான். மேகி வாங்கி வச்சுருக்கேன், அதை தான் செய்ய போகிறேன். இந்த தொண்டை இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 சைட்லேயும் வலிக்குது. இரும்பி பயங்கரமாக இந்த 2 சைடில் எனக்கு தொண்டை வலிக்குது. சரி, ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.